ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் 4:30க்கு எந்திரிச்சேன். எப்போயும் நான் எந்திரிக்கும்போது பெரும்பாலும் என் பொண்ணு எந்திரிச்சிருவா. பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் அவள் தூங்க வச்சுட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடும். நான் மேத்ஸ் கிளாஸ் வேறு ஜாயின் பண்ணியிருந்தேன். அது 6:30லேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் நான் வேறு ஏதாவது பார்த்துட்ருப்பேன். ஓப்பனாக சொல்லணும்னா நான் இன்னும் தமிழ் இன்னும் சின்சியராக ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா லாஸ்ட்டு சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் வந்த குரூப் 2 எக்ஸாம் நிறையா குழப்படிகள் அதெல்லாம் ஆளாளுக்கு யூடியூப்பில் சோர்ஸு இது மட்டும் படித்தா போதும், இது இப்படி நிறையா பேர் குவிட் பண்ணிட்டு போகிறது தமிழ்னால் ஒரு மாதிரியாக இருக்குது மைண்டே. அதனால் தமிழ் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போதைக்கு அதை தள்ளி வச்சுட்டு இந்த டிசம்பருக்குள்ளே நான் முடிக்காத பார்ட்ஸு, நோட்ஸ் எடுக்காத பார்ட்ஸ், அந்த மாதிரி பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுக்கலாம். மேக்ஸும் நான் ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டதுனால ஜிஎஸ் மட்டும் மற்ற நேரத்தில் நான் பார்த்துட்ருக்கேன். முக்கியமாக அந்த ஹிஸ்ட்ரி தான், எனக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரி பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஹிஸ்ட்ரி முன்னாடிலேருந்து அது கம்மி மார்க்னால நான் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணதில்லை. 11th 12th கூட நான் போனதில்லை. அதனால் இந்த டிசம்பருக்குள்ளே நான் 11th 12thலாம் முடிச்சுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நிறையா மிஸ்டேக்ஸ் வேறு பண்ணியிருந்தேன் நோட்ஸ் மேக்கிங்கில். 11th 12thக்குலாம் நம்ம படிக்க மாட்டோம் நானாகவே நினச்சிட்டு குரூப் ஒர்க்கு தேவையில்லைன்ட்டு நான் நிறைய ஸ்பேஸ்லாம் விடாமல் 6th-லேருந்து 10th வரைக்கும் எழுதி முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு ஸ்பேஸே இல்லை. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. இன்னொன்று, நமக்கு ஹிஸ்ட்ரி நீங்கள் டைம்லைன் படித்து அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக 11th ஹிஸ்ட்ரியோட இண்டெக்ஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு மற்ற ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கூட நீங்கள் அப்படியே படிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அழகாக 11th ஹிஸ்ட்ரி இண்டெக்ஸில் கற்காலமில் ஆரம்பித்து கடைசியாக நமக்கு காந்தியன் எரா இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரிலாம் குறுக்க அங்கங்கே வரும். சோழா, பல்லவா, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரோட அந்த தமிழ்நாட்டோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் குறுக்க வரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் தனியாக லாஸ்ட்டாக நீங்கள் வேறு ஒரு இடத்துல சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரின்னு போட்டு எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட். நமக்கு யூனிட் 3லேயும் வரும், காமனாக அது ஒரு சிலபஸில் ஒரு பார்ட்டாக வரும், அப்புறம் யூனிட் 6லேயும் வரும். இன்னொன்று, நான் ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால என்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னென்னா, எனக்கு ஏதாவது ரொம்ப இந்த கிங்டம் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக காமன் டாபிக்னால யூடியூப்பில் யாராவது அதை பற்றி பேசியிருந்தாங்க, இல்லை நல்லா பயங்கரமான ஒரு அனிமேஷனில் அந்த ஹிஸ்ட்ரி பற்றி பேசியிருந்தாங்கன்னா அதை ப்ளே பண்ணிவிட்டு நான் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் ஹிஸ்ட்ரினா. எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டும் அதுதான். அதனால் எனக்கு அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு பயங்கர வீக்னஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் படிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு அப்புறம் யார் வரா அப்படிங்கிற அந்த டைம்லைன் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி முகல்ஸு, அரப்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்களை கொன்னுட்டு அந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரி மாதிரியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த டைமில் நீங்கள் நல்லா திருப்பி படிக்கிறதுக்கு அப்புறமா டைம்லைன் மனப்பாடம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேரோட இயர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி யார் வரா, அதுக்கப்புறம் யார் வராங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த ஆர்டர் படி நீங்கள் இயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் நமக்கு எக்ஸாமில் இயர்ஸ் எல்லா கொஸ்டினும் அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. அதனால நானுமே ஸ்டார்டிங்கில் இயர்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது படிக்க நமக்கே வந்துடும் அந்த ஃப்ளோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தான் இன்றைக்கி என்னோட மார்னிங் செஷன் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.